கீர்த்தி சாதாரண ஒரு வீட்டு மருமக, எப்பயும் சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருப்பா. ஆனா கீர்த்தி இப்படியெல்லாம் இருக்கிறத பார்த்து அவங்களோட அத்தைக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. கீர்த்தி எந்த ஒரு வேலையும் பார்க்க மாட்டா, எல்லா வேலையும் அவங்க மாமியாரை வச்சுதான் செய்வா. அதனாலே அவளை கண்டாலே அவங்களுக்கு எரிச்சலா வரும். ஆனா அதுக்காக அவங்களுக்கு மரியாதைலாம் கொடுக்காம இருக்க மாட்டா. எந்த வேலை கொடுத்தாலும் அதை இப்பவே செய்யணுமான்னு ரொம்ப சோந்தேறித்தனம் பட்டுக்கிட்டு அந்த வேலையை செய்யாமையே இருப்பா கீர்த்தி. இப்ப என்னவோ அங்க குளிர்காலத்துல மாமியாருக்கு கொஞ்சம் எல்லா வேலையும் செய்ய கஷ்டமா தான் இருந்தது. அப்ப கூட கீர்த்தி வந்து உதவி செய்யல. அப்ப கௌசல்யாமா, என்னம்மா கீர்த்தி, இன்னைக்கு வெறும் சாதம் மட்டும்தான் வச்சிருக்க? சாம்பாரு, அதுக்கப்புறமா ஏதாவது காய்கறி இதெல்லாம் பண்ணிருக்கலாம்ல. வெறும் சாதத்தை மட்டும் பண்ணா எப்படி சாப்பிட முடியும்? தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்லம்மா. அப்படியே இருந்தா எப்படி? நீயும் சுறுசுறுப்பா வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாதானே எல்லா வேலைகளும் கிடுகிடுன்னு நடக்கும். பாதி பாதியிலே எல்லா வேலையும் முடிச்சா உனக்கும் வேலை அதிகம், எனக்கும் வேலை அதிகம். ஒரு வேலையை எடுத்தா முழுசா நீயே அதை முடிக்க கூடாதாமா கீர்த்தி? ஐயோ இல்லதா, வீட்டுல இருக்க எல்லா வேலையும் செஞ்சு நான் ரொம்ப டயர்டா ஆயிட்டேன். உங்க பையன் கிட்ட சொல்லிதான் இருந்தேன், வரும்போது குழம்பு அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொட்டுக்க இருந்தா வாங்கிட்டு வாங்கன்னு அவர்கிட்ட சொல்லிருக்கேன். பக்கத்துல இருக்க மல்லிகை கடையிலயும் கொஞ்சம் கேர்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் என்ன, தேவையான எல்லாம் இருக்கும் போது அப்புறம் எதுக்கு நான் வேற போய் சாம்பார் காய்கறி எல்லாம் பண்ணணும்? இருக்கிறத சாப்பிட்டாங்கன்னா சரியா போயிட போகுது. சரிம்மா, ஏதோ ஒண்ணு. நீ சொல்ற மாதிரி இருக்கிறது என்ன இருக்கோ அதை இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எனக்கும் இன்னைக்கும் உடம்பு முடியல, எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்ய முடியல. குளிர் வேற இருக்கா, தரையில காலை வைக்க முடியல, சில்லுன்னு இருக்கு. நல்லா தூங்கலாமான்னு இருக்கு. சரி, சீக்கிரமா சட்டுப்புட்டுன்னு சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன வேலைன்றத பாக்கலாம். அதுக்கப்புறமா கீர்த்தி அவங்க அத்தை சொன்ன மாதிரி பிரெட் வாங்குறதுக்கு கடைக்கு போனா. அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜேஷ் வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுல பொருட்கள் எல்லாம் அப்படியே இருந்தது. சோஃபா மேல துணி இருந்தது, அப்புறம் கிச்சன்ல எல்லா சாமானும் கொட்டி கிடந்தது. என்ன கீர்த்தி, வீட்டுல சாமான் எல்லாம் அப்படியே போட்டு கிடக்கு, துணிமணி எல்லாம் அங்கேயேதான் இருக்கு. என்ன கிச்சன் இப்படி நீட்டா கூட இல்ல? ஏன் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கீங்க? வீடுனா சுத்த பத்தமா நீட்டா வச்சிருக்க தேவையில்லையா? இவ்வளவு நேரம் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வீட்டுல தானே இருக்கீங்க, அப்ப வீட பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தானே. சமையலோ சரியா பண்றது இல்ல, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல ரெண்டு பேரும்? நாங்களாவது வெளியே போயிட்டு வரோம், வீட்டுல இருந்தது இதை கூட நீங்க பாத்துக்கலாம்னா எப்படி? வீடு உங்களோட பொறுப்பு தானே. என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? காலையில எந்திரிச்சு உங்களுக்காக டீ போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறமா சுப்பையா அண்ணன் கடைக்கு போயிட்டு தேவையான பிரெட்டு அப்புறமா மருந்து டிஃபன் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் முக்கியமான விஷயம், சாப்பாடு கூட இன்னைக்கு நான் தாங்க பண்ணேன். இவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன், நீங்க என்னடானா நான் வேலையே பண்ணலன்னுட்டு சொல்லி காட்டுறீங்க. டேய் விடுடா, எதுக்குடா நீ அவளை கத்திக்கிட்டு இருக்க? எனக்கு ஆரோக்கியம் நல்லா இல்ல, அதனாலதான் இன்னைக்கு நான் வேலை செய்ய முடியலடா. ஏமா, நீங்களும் அவளுக்கு விடாம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. வீட்டுல இவ ஒரு வேலை கூட பாக்குறது இல்ல, எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டே இருக்கா. நீங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு 9 நாள் வேலை செஞ்ச மாதிரி பாவனை காட்டிட்டு இருக்கா. நீங்களாவது அவளை வேலை வாங்க வேண்டாமாமா? உங்களுக்கும் வயசாகுதுல. அவ இப்படி பொறுப்பே இல்லாம இருந்தா எப்படி? வீட்டுல அவதானே எல்லாத்தையும் கத்துக்கணும், அவதானே எல்லாத்தையும் உங்களுக்கு அடுத்தது பாத்துக்கணும். அந்த அளவுக்கு நீங்க அவளை ட்ரெயின் கூட பண்ணலன்னா எப்படிமா? இப்படியே இருந்தா எப்படி? டே ஏண்டா, சின்ன பொண்ணு தானே, பரவாயில்ல விடு. இன்னும் கொஞ்சம் நாட்கள் போனா அவளுக்கே எல்லா பொறுப்பும் தானா வரும். அவ இஷ்டத்துக்கு விடு, அவ கண்டிப்பா மாறுவா. நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவ மாறுற மாதிரி இல்ல. நீங்க மாறினாதான் அவ மாறுவா போல இருக்கு. அப்ப கீர்த்தி ரொம்ப கோவமா ரூம்குள்ள போயிட்டா. மா, நான் எதுவும் தப்பா சொல்லலமா. இவ இப்படியே இருந்தனா எப்படிமா? வீட அவதானமா பாத்துக்கணும். அவ இப்படி பொறுப்பே இல்லாம இருக்காளேன்னு தானே சொல்றேன். அவ இப்படி அப்பாவியா இருக்கா, கரெக்டு தான். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு வேலையை அவ செய்யறது இல்லைன்னு நினைக்க மாட்டாங்க. அவளுக்கா கொஞ்சம் பொறுப்பு வேண்டாமா? அடுத்தது குடும்பத்தை பாக்கணும்னுட்டு எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டு சோம்பேறித்தனமா எந்த வேலையும் செய்யாம இருந்தா எப்படிமா? அவ ஆரோக்கியமும் பாழாகும்ல. நீங்க கொஞ்சம் உதவி செய்றீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அவளை மாத்துறதுக்கு முயற்சி சொல்றேன். என்னமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாண்டா, கொஞ்ச நாள் விடு. வெளியே போய் பழகுனானா அவளே தானா மாறுவா. அவளை அவ போக்குல விடு. அம்மா, அதுக்கு இல்லம்மா, நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா ப்ளீஸ். சரி சரி, நீ சொன்ன மாதிரியே நான் பண்றேன். நீ ஒருத்தனே எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, அவளும் உனக்கு உதவியா இருந்தாலும் நல்லா தானே இருக்கும். நீ சொன்ன மாதிரியே செய்யற. அவ மாறுறாளான்னு பாக்கலாம். மாறுனா எல்லாருக்கும் சந்தோஷம் தான்னு நினைச்சுக்கலாம்டா. 2 பேரும் சம்பாரிச்சீங்கன்னா நல்லா தானே இருக்கும்.
கௌசல்யா அம்மா அப்படி பேசிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. ராஜேஷ் கூட சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு தட்டுல கீர்த்தி கிட்ட வந்து பேச வந்தாரு. அவர் கீர்த்தி கிட்ட, எதுக்கு உனக்கு என் மேல இப்படி ஒரு கோவம்? நான் உன்னோட நல்லதுக்கு தானே சொன்னேன். நல்லதுக்கு சொன்னா இந்த இடத்துல காலமே இல்ல போல இருக்கு. சரி வா, சாப்பாட்டு மேல கோவம் காட்டாத, வந்து சாப்பிடு. சாப்பிட்டது அதுக்கப்புறம் நிறைய கூட கோவம் பட்டுக்கோ, போதுமா? சாப்பாடு சில்லுன்னு ஆறி போயிட போகுது. வா, வந்து சாப்பிடு. ஏன் இப்படி எல்லாம் இருக்க? சாப்பிடு. எதுக்குங்க என்கிட்ட இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கேன். நான் வேலை செய்யலன்னு சும்மா என்ன சொல்லிட்டே இருக்கீங்களா? நான் சாப்பிடல, எனக்கு சசிக்கல, வேண்டாம். நான் இனிமேல் உன்னை எதுவும் திட்ட மாட்டேமா. வா, வந்து கொஞ்சோண்டு சாப்பிடு வா. அதுக்கப்புறமா கீர்த்தி ராஜேஷ் கையில இருந்து தட்டு வாங்கி சீக்கிரமா கபகபன்னு சாப்பிட்டா. அப்ப ராஜேஷ் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாரு. கீர்த்தி, நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேளு கீர்த்தி. நான் நம்மளோட லைஃப் நல்லா இருக்கணும் தான் பேசுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது வேலை பார்க்கலாம். இல்ல உனக்கு ஏதாவது நான் வியாபாரம் வேணாலும் வச்சு கொடுக்கறேன். சேர்ந்தே கூட 2 பேரும்னாலும் பிசினஸ் பண்ணலாம். நீயும் சம்பாதிக்க ஆரம்பிச்சுக்கிற, நானும் சம்பாதிக்கிறேன்னா நம்ம புதுசா ஒரு வீடு கூட கட்டிக்கிட்டு போலாம்ல. நல்லா இருக்கும் நம்மளும் பெருசா வீடு கட்டிக்கிட்டு போனோம்னா. என்ன சொல்ற? நான் நம்ம லைஃப் நல்லா இருக்கணும், முன்னேறணும் தான் சொல்றேன். நீ கொஞ்சம் ஒத்துழைச்சேன்னா நல்லா முன்னேற வழிய பாக்கலாம். இப்படியே வீட்டுல இருந்தா எப்படி சொல்லு? நாளைக்கு நமக்கு குழந்தைங்க பிறந்தா குழந்தைங்களை வசதியா வளர்க்கணும்ல. அதுக்காக நமக்கு சொத்து பத்துலாம் தேவையில்ல. நிறைய சம்பாரிச்சாதானே குழந்தைங்களுக்கு ஸ்கூலு, வசதியான வாழ்க்கை எல்லாம் ஏற்பாடு பண்ணி தர முடியும். அதுக்குதான் சொல்ற கீர்த்தி. நீ என்ன சொல்ற? நான் உன் நல்லதுதான் சொல்றேன். நீ ஏதாவது சொன்னாதானே எனக்கும் தெரியும். அப்படின்னு ராஜேஷ் சொன்னதோ கீர்த்தி ரொம்ப நேரம் யோசிச்சா. கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜேஷ் கிட்ட கீர்த்தி, இங்க பாருங்க, நீங்க வேலைக்கு போகணும்னு என்ன சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். வியாபாரம்னாலும் சரிதான். நான் எப்படிப்பட்ட வேலைக்கு போவேன்னா, நான் தான் அதுக்கு ராஜா, நான் தான் அந்த மந்திரி. நான் யார்கிட்டயும் வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். இதுல ரொம்ப தீர்மானமா இருக்கேன். அதான் உங்ககிட்ட இதெல்லாம் தெரிவிக்கிறேன். யார்கிட்டயும் இந்த வேலை அந்த வேலைலாம் பார்க்க மாட்டேன். நான் ராணி மாதிரி இருக்கிற வேலை தான் ஏதாவது பார்ப்பேன். அப்படி ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. முதல்ல ஏதாவது வேலை செய்யணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி யார் கீழையாவது வேலை செஞ்சாதான் வேலையை கத்துக்க முடியும். நீ சொல்றத பார்த்தாலும் பிசினஸ் தான். பிசினஸ்னாலும் செய்யற அளவுக்கு நமக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும்ல. எனக்கு ஏதாவது பிசினஸ் வச்சு கொடுங்க. ஐயோ, வியாபாரமா? முதல்ல வெளியே போய் வேலையை கத்துக்கோமா. வீட்லயே நீ ஒரு வேலையும் பண்ண மாட்ட, வியாபாரம் வச்சா வேற நீ வேலை பாப்பியா? யாருக்கிலையாவது வேலை செஞ்சு முதல்ல வேலையை கத்துக்கோ கீர்த்தி. அதுக்கப்புறம் வியாபாரத்தை பத்தி யோசிக்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணாதான் உனக்கும் அதுல என்னெல்லாம் பண்ணணும்னு தெரியும். முதல்ல வீட்லயும் வேலை செய்ய கத்துக்கோ, அப்பதான் உனக்கு எல்லாம் வரும். என்னங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் ஒன்றும் இல்ல, அதெல்லாம் நான் நல்லா தான் பண்ணுவேன். சரி, முதல்ல நீங்க சொல்ற மாதிரி இங்க வேலையை கத்துக்கிறேன். சரி, நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க, உங்களுக்கு நேரம் ஆகுதுல. நான் இங்க இருந்துக்கிறேன், ஒன்னும் இல்ல. சரி, என்ன வியாபாரம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? நானும் ரொம்ப நாளா யோசிச்சிருக்கேன் நிறைய வியாபாரத்தை பத்தி. என்ன நீ நினைக்கிற? என்னங்க, நானும் நிறைய யோசிச்சிருக்கேன். எனக்கு பரோட்டா பண்றதுன்னா நல்லா வருங்க. வேணும்னா நான் ஒரு பரோட்டா கடை போட்டுமா? பரோட்டா வியாபாரம் பண்றேன். எனக்கு அது மட்டும் தான் நல்லா வரும். அது பண்ணா நல்லா ஓடுன்னுட்டு என்னோட நம்பிக்கை. சரி, பரோட்டா வியாபாரமா? 2 நாள் டைம் கொடு, நான் உனக்கு பரோட்டா கடை வச்சு தரத்துக்கு ஏற்பாடு பண்றேன், போதுமா? அதுக்கப்புறம் 2-3 நாட்கள் கழிச்சு ராஜேஷ் கீர்த்தி ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பரோட்டா கடையை ஒரு தள்ளு வண்டி மாதிரி ஒன்றுல வச்சு கொடுத்தாரு. கீர்த்தியும் அதில் பரோட்டா செய்கிறதுல மசாலா செய்கிறதுலன்றது பிஸியாக இருந்தா. கொஞ்ச நாளைக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக இருந்தது. அவள் செய்கிற பரோட்டா பிடிக்க ஆரம்பிக்கவும் நிறைய வியாபாரம் ஆகுச்சு. அங்கே பணம் கொஞ்சம் நாளில் சீக்கிரமாக வர ஆரம்பிக்கவும் கீர்த்திக்கு அந்த வேலை மேலே பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பரோட்டா சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. கீர்த்திக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் ராஜேஷ். காலையிலே எந்திரிச்சு கீர்த்தியும் எழுப்பி விட்டுருவாரு. வியாபாரம் பிக்கப் ஆகிற வரைக்கும் தினமும் அவரும் கீர்த்தி கூட போய் கடையில் உட்காருவார். அவளுக்கு வியாபாரம்னா என்னன்னுட்டு ராஜேஷ் தான் குரு மாதிரி இருந்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவரோட வேலையும் பார்த்துக்கிட்டு கீர்த்திக்கும் உதவியாக இருந்தார் ராஜேஷ். கீர்த்தியும் போக போக அந்த வியாபாரத்தில் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டோட பண்ண ஆரம்பிச்சா. இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்து வாழ்க்கையில் முன்னேறி காட்டினாங்க. ரகுராம்க்கு சுஜாதான்னு ஒரு தங்கச்சி இருந்தாங்க. எப்பயும் சுஜாதாக்கும் ரகுராமுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு இருப்பாங்க, வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்கும். கிராமத்தில் வாழ்றதை விட்டுட்டு ரகுராம் பட்டணத்துக்கு போயிட்டாரு. இதுதான் நல்ல சாக்கா எடுத்துக்கிட்டு கௌசல்யா அம்மா அவங்களோட நாத்தனார் சுஜாதாக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணியும் வச்சாங்க. கௌசல்யா, நான் ஊர்ல இல்ல நேரமா பார்த்து என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டியே. நான் வரத்துக்குள்ளேயே எப்படி பண்ணுவேன்? பையனை பத்தி விசாரிச்சியா? அவங்க பாக்குறதுக்கு ஏழ்மையான குடும்பமா இருக்காங்க. என் தங்கச்சி அவங்களோட எல்லாம் போய் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்வா? சட்டு புட்டு நான் வரத்துக்குள்ள முடிச்சுட்டேன் எல்லாத்தையும். என்ன இதெல்லாம்?
என்னங்க நீங்க? நான் ஏதோ நல்லதுக்கு தான் செஞ்சேன். ஊர்ல இருக்க எல்லாரும் கூட உங்க தங்கச்சியும் அந்த பையனும் காதலிக்கிறாங்கன்னு தான் வதந்திய பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஊர்ல இருக்கவங்க வாய் அடைக்கிறதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? அதான் உங்களோட தங்கச்சிக்கு சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணி வச்சேன். இல்லனா வேற ஏதாவது கதையை கட்டி விட்டுடுவாங்க. நானே அந்த பையன் வீட்டுல பேசி சம்பந்தம் வாங்கி உங்க தங்கச்சிக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் இவ்வளோ நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கேன். அதுக்கு என்னடானா நீங்க வந்து என்ன கேள்வி கேட்குறீங்க? என்னை பாராட்ட தானே செய்யணும் நீங்க. ஆமா, நான் என்ன சொன்னாலும் உங்களுக்குலாம் குத்தம் தான் கண்டுபிடிக்க தெரியும். பாராட்டணும்னு கொஞ்சம் கூட மனசே வராதே. அவ நல்லதுக்கு தான் நான் செஞ்சேன். அவ வாழ்க்கைய அவ பிடிச்ச மாதிரி அவ வாழ தேவையில்லையா? அவ ஆசைப்பட்ட பையனை தானே கல்யாணம் பண்ணி வச்சேன். இதுல என்ன இருக்கு அப்படின்னு கௌசல்யா சொன்னோன்னா ரகுராமும் எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. பட்டணத்துக்கு போயிட்டாரு. கௌசல்யாக்கு ராஜேஷ்னு ஒரு பையன் பிறந்தான். சுஜாதாக்கு ராமுன்னு ஒரு பையன் பிறந்தான். கொஞ்சம் வருடங்கள் போச்சு. ராமு ராஜேஷ் 2 பேரும் இப்ப பெரியவனுங்கன்னா ஆனாங்க. ஆனா அவங்க அம்மா கௌசல்யாவும் சுஜாதாக்கும் எப்பயும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆனா ராஜேஷும் ராமுவும் சின்ன வயசுல இருந்து நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவாங்க. அவங்க அம்மாக்கள் முன்னாடி 2 பேரும் சண்டை போடுற மாதிரி இருப்பாங்க. ஆனா வெளியே வந்ததும் அண்ணன் தம்பிங்க மாதிரி ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா விட்டு கொடுக்காம வாழ்வாங்க. சுஜாதா அவங்க பையன் ராமுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. இதை கேள்விப்பட்ட கௌசல்யா அம்மா கூட நம்ம பையன் ராஜேஷ்க்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பெரிய இடத்து சம்பந்தமா பார்க்கணும்னு நினைச்சாங்க. இப்படி 2 அம்மாக்களும் அவங்க பையனுங்களுக்காக சம்பந்தம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நல்லபடியா பொண்ணுங்க முடிஞ்சுது. ராஜேஷ்க்கு கீர்த்தின்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க கௌசல்யா அம்மா. அதே மாதிரி சுஜாதா அம்மா அவங்க பையன் ராமுக்கு சந்தியான்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சுது. அம்மாடி கீர்த்தி, இன்னிலிருந்து இது உன்னோட வீடுமா. நல்லா பத்திரமா பாத்துக்கோ. உன் வீட்டை எப்படி பாத்திப்பியோ அதை இப்படிதான் பாத்துக்கணும். பக்கத்து வீட்டுல ஏழைங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா பேசிக்கோ. அவங்க கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் நம்ம தலை மேலே ஏறி உட்காந்துவாங்க. அதனால யாரை எந்த இடத்துல வைக்கணுன்றதையும் கத்துக்கோ. இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பாடம். வீடையும் பார்த்துக்கோ, ஆளுங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு கத்துக்கோ. யாருக்கும் ரொம்ப இடம் கொடுத்துறாது. புரிஞ்சுதாமா? சரிங்க அத்தை. இதோ இப்ப உங்க பையன் டியூட்டிக்கு கிளம்புற நேரம் ஆயிடுச்சுல, என்ன சமைக்கணும்னு சொல்லுங்க அத்தை, நான் சமைச்சிடுறேன். இன்னிக்கா அவன் அப்பப்ப தலைவலின்றான். பேசாம ரசம் சாதம் பண்ணி கொடுத்துற அவனுக்கு. ஆஃபீஸ்க்கு அவனுக்கு அதே கட்டி கொடு. நல்லா சூடா ரசம் வை. ஆனா கொஞ்சமாவே பண்ணுமா, அதிகமா பண்ணா மீந்துரும். நமக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அவனுக்கும் கொஞ்சமாவே பேக் பண்ணி கொடு ஆஃபீஸ்க்கு. அது சாப்பிட்டாது தலைவலி அவனுக்கு தீரட்டும். நமக்கும் பத்திரமா எடுத்து வச்சிரு. அளவோட சமமா அதிகமா சமைச்சிடாத, வேஸ்ட் ஆயிடும். புரிஞ்சுதா? உடனே கீர்த்தி சமையல் அறையில அவங்க அத்தை சொன்னதை சமைச்சு டிஃபன் பாக்ஸ் கட்டி ரெடியா வச்சிருந்தா. ஆனா கீர்த்தி ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணு. வகை வகையா சாப்பிட்டு வளர்ந்துருப்பா. இப்போ இந்த வீட்டுல வந்து கொஞ்சோண்டு சமைக்கணும், கொஞ்சம் டிஃபன் தான் சாப்பிடணும்ன்றது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா சுஜாதாவோட வீட்டுல ஆமாடி, இதுதான் நம்ம வீட்டோட சமையல் அறை. இது சின்ன வீடுதாம்மா, ஆனா சந்தோஷமா நாங்க எல்லாரும் வாழறோம். அதனால இந்த வீட்டிலே நீ எப்படி உன்னோட இஷ்டப்படி சுதந்திரமா இருக்கணுமோ இரு. எதுக்குமே நான் தடை சொல்ல போறதில்ல. உனக்கு பிடிச்சத பிடிச்சத சாப்பிடு, பிடிச்ச மாதிரி இரு. நான் உனக்கு இன்னொன்னு ஒரு அம்மா மாதிரி, எங்கன மாமியார் மாதிரி பார்க்க வேண்டாம். சமையல் அறைய சுத்தமா வச்சுக்கோ. உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சுக்கோ, பிடிச்ச மாதிரி இரு, பிடிச்ச மாதிரியும் இருந்துக்கோ. எதுவும் யாரும் உன்னை கேள்வி கேட்க போறது இல்லம்மா. ரொம்ப நன்றி த. ஆனா நீங்க என்ன சமைக்க சொல்றீங்களோ அதையே நான் சமைக்கிறேன். எனக்கும் யோசிச்சு சமைக்க கொஞ்சம் கஷ்டம்தான். அவர் வேற இப்ப ஆபீஸ்க்கு கிளம்புற நேரம் ஆயிடுச்சுல, நீங்களே சொல்லுங்க நான் என்ன சமைக்கணும்னு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே அவனுக்கு சமைச்சு கொடுமா. அவனுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பா உனக்கு செய்ய தெரியும்னு நான் நம்புறேன். எது நல்லா வருமோ அதை சமைச்சு அசத்து. அப்பதான் பரவாயில்ல, என் மனைவி சூப்பரா சமைக்கிறான்னு அவனுக்கும் நம்பிக்கை வரும். அதை பாக்ஸ்ல பேக் பண்ணி அவன் ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவன் கிட்ட கொடுத்துரு. உனக்கு எது நல்லா வருமோ அதையே பண்ணு. என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. சாப்பாடு ருசியா இருந்தா போதாதா? சந்தியா சரின்னு சொல்லிட்டு விதவிதமா சமைச்சு அதை அவளோட கணவர் ராமுக்கு பேக் பண்ணி கொடுத்தா. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சந்தியா கூட அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. என்னம்மா சந்தியா இவ்வளோ கம்மியா சாப்பிடுற? பொம்பளை பசங்க நல்லா அதிகமா சாப்பிடணும். விதவிதமா சாப்பிட்டு நல்லா உடம்ப தேத்தணும். அப்பதானே நாளைக்கு குழந்தை பெத்துக்கும் போது உடம்பு நல்லா பலமா இருக்கும். அதனால கம்மியா சாப்பிடாத, வயிறார நல்லா சாப்பிடு. நல்லா ஸ்ட்ரென்த் ஆனதா விதவிதமா உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுமா. சரின்னு சொல்லிட்டு சுஜாதா அம்மா ஃபோர்ஸ் பண்ணதுனால சந்தியா இன்னும் அதிகமா சாப்பிட்டா அன்னைக்கு. அப்பதான் கீர்த்தி கிச்சனுக்குள்ள போனா.
அவ ஏதாவது சமைச்சு சாப்பிடணும்னு நினைச்சா. அப்பா பயங்கரமா பசிக்குது. இந்த அத்தை என்னடானா ஒரே ஒரு டிஷ்ஷு தான் சமைக்க சொல்றாங்க, கம்மியா. ஏதாவது சமைச்சு சாப்பிடலான்னா கூட டயர்டா இருக்கு. பேசாம ராஜேஷ் கிட்ட சொல்லி சமையலுக்கு ஆள் போட்டா நல்லா இருக்கும்ல. எல்லா வேலையும் இங்கே நம்மளே செய்ய வேண்டியதா இருக்கே. அதுவும் கம்மி கம்மியா சமைக்க சொல்றாங்க. நம்மளாம் நல்லா சாப்பிட்டு விதவிதமா சாப்பிட்டு பழகிட்டோம். பசிக்குது, போடுறது பத்தல அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி அவளுக்காக சமைச்சுக்கிட்டு காஃபி போட்டுக்கிட்டு இருக்கும் போது கௌசல்யா அம்மா அங்க வந்தாங்க. அம்மாடி கீர்த்தி, என்ன இப்பதானே சாப்பிட்டு முடிச்சோம், அதுக்குள்ள எதுக்கு சமைச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ராத்திரிக்கு சமைக்க இன்னும் நேரம் இருக்கே, இப்பவே எதுக்கு எல்லாத்தையும் சமைச்சு வைக்கிற? ஐயோ அத்தா, இது ராத்திரிக்காக நான் சமைக்கல. நம்ம இப்ப சாப்பிட்ட சாப்பாடு பத்தல. எனக்கு ரசம் மட்டும் சாப்பிட்ட பழக்கம் இல்லை. அதான் லைட்டா டிஃபனும் காஃபியும் எனக்காக போட்டுட்டு இருந்தேன். பயங்கரமா பசிக்குது, அதனால தான் சமைக்கலான்னுட்டு இங்க வந்தேன், ராத்திரிக்காக இல்ல. ஓ, உனக்கு தெரியாதுல இந்த வீட்டு ரூல்ஸ் எல்லாம். நம்ம வீட்ல ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் காஃபி குடிப்போம். சரி, நீ ஏதோ காஃபி பண்ணிட்ட, அதை என்ன பண்ற, எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிரு. நாளைக்கு காலையில அந்த காஃபியை சூடு பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துரு. இப்ப டிஃபன் செய்யறல, அதை அப்படியே நிப்பாட்டிட்டு ராத்திரி அந்த டிஃபனையே எல்லாருக்கும் பரிமாறுமா. ஐயோ என்னத்த நீங்க இவ்வளோண்டு டிஃபனை எல்லாருக்கும் வைக்கணும்னுட்டு சொல்றீங்க? இந்த டிஃபனை நான் எனக்காக மட்டும்தான் சமைச்சேன். என்ன, இந்த டிஃபன் மொத்தத்தையும் நீயே சாப்பிட்டுடுவியா? இது நம்ம வீட்ல இருக்க எல்லாருக்குமே போதுமானது. இது கொஞ்சம் சொல்ல போனோம்னா மீறுமே கூட. இதை எப்படிமா நீ மட்டுமே சாப்பிடுவ? இதுவே எல்லாருக்கும் போதுமானதா இருக்கும். அதனால எடுத்து வை, ராத்திரி டின்னருக்கு எல்லாரும் இதை பங்கிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க மாமியார் சொன்னதோ கீர்த்தி அழுதுகிட்டே அவ ரூம்குள்ள போய் உக்காந்துட்டா. என்னடா இது, சாப்பாடு கூட இவங்களை கேட்டுதான் சமைக்க வேண்டியது இருக்கேன்னுட்டு இருந்தா. ராஜேஷ் வந்ததும் கீர்த்தி ராஜேஷ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா. கீர்த்தி, எதுக்கும் கவலைப்படாத, நான் ஏதாவது ஒரு வழிய யோசிக்கிறேன் அப்படின்னு ராஜேஷ் சொன்னோன்னு கீர்த்தி அவ மனச கொஞ்சம் தைரியப்படுத்திக்கிட்டு சமாதானமாகிட்டு இருந்தா. ஒரு நாளைக்கு கீர்த்தி கோவிலுக்கு போலான்னுட்டு அங்க போனா. பார்த்தா அங்க சந்தியாவும் வந்திருந்தா. கீர்த்தியும் சந்தியாவும் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டாங்க. 2 பேரும் பேசினாங்க. அவங்க மாமியார்கள் பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சந்தியா, உன்னோட மாமியாரோ என்னோட மாமியாரோ நாத்தனாருங்களா? என் அத்தை இருக்காங்களே, சரியா கூட எனக்கு சாப்பாடு போட மாட்டாங்க தெரியுமா? கம்மியா சமைக்க சொல்லுவாங்க. என்னையாவது விடு. அவங்க பெத்த பையன், அவருக்கு கூட கம்மியா தான் சாப்பாடு வடிச்சு கொடுக்குறாங்க. பாவம் தெரியுமா, நாங்க சாப்பாட்டுக்கு கூட இப்படி இருக்க வேண்டியது இருக்கு. ஆமாக்கா, அவங்க 2 பேரும் நாத்தனாருங்க தான். ஆனா என்னோட மாமியார் என்ன சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. 1 ஹவருக்கு இந்த ஜூஸை குடி, இதை சாப்பிடுன்னுட்டு நல்லா கேர் எடுத்துப்பாங்க. என் அத்தை என்கிட்ட மாமியார் மாதிரி இல்லை, அம்மா மாதிரி பழகுவாங்க. என் கணவரும் ரொம்ப நல்லவர். சொல்ல போனா நான் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும் இவங்களுக்கு மருமகளா வர அப்படின்னு கீர்த்தியும் சந்தியாவும் பேசிக்கிட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு கோவில்ல இருந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. அப்பதான் ராஜேஷ் அவங்க அம்மா கிட்ட பேசலான்னுட்டு அங்க வந்தாரு. அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் கீர்த்தியும் தனி கொடுத்துன போலான்னுட்டு இருக்கோமா. கீர்த்தி நம்மள நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. ஆனா அவளுக்கு பசிய கூட சரியா நீ போக்க முடியலன்னா எப்படிமா? அவளுக்கு கம்மியா சாப்பாடு வைக்கிறன்றது அவளோட பெரிய கம்ப்ளைண்டா இருக்கு. நம்மள நம்பி வந்தவங்க சொத்து பத்தா அவ கேக்குறா, வயிறார திருப்தியா சாப்பிடணும் தானே கேக்குறா. அவங்க வீட்டுல நல்லா சாப்பிட்டு வளர்ந்துருப்பா. நீ எனக்கே ரொம்ப கம்மியா போடுறத பார்த்தா அவளே ரொம்ப ஃபீல் பண்றாமா. நானா இருக்கவே ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா வந்த பொண்ணு எப்படிமா அட்ஜஸ்ட் பண்ணுவா? அவ சொல்றதுல நியாயம் இருக்குல்ல. அவங்கவுங்க வயிறுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும். உனக்கு கம்மியா சாப்பிட்டு பழக்கம் இருந்தா நீ சாப்பிடுமா. அவளை ஏமா அப்படி ஃபோர்ஸ் பண்ற? அவளுக்கு பசிக்குது, அவ நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறா. ஒருத்தவங்க பசிய போக்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ராஜேஷ் சொல்லவோ கௌசல்யா அம்மாக்கு என்ன செய்யறதுனே புரியல. பையன் இப்படியெல்லாம் ஃபீல் பண்றானே, நம்ம மேல தப்பு இருக்கு போல இருக்குன்றத உணர்ந்தாங்க அவங்க. அவங்க பையனுக்கும் மருமகளுக்கும் ஏத்த மாதிரி மாறினேன்னுட்டு சொன்னாங்க. கீர்த்தி கிட்ட கூட அவளுக்கு ஆசைப்பட்டதை சமைச்சு சாப்பிட சொல்லி பெர்மிஷனும் கொடுத்தாங்க. அன்னில இருந்து அவங்க மருமக என்ன சமைக்கிறாளோ என்ன பண்றாளோ அதை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க கௌசல்யா.